சிவு விளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சோ மக்களே எல்லாருமே வந்து ஜாய்ஃபுல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். சோ கடைசி வரைக்கும் அப்படியே இருங்க. இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதவங்க கூட நேத்து நடந்த மேட்ச் வந்து கண்டிப்பா பாத்துருப்பாங்க தான் இந்த வீடியோ மூலமா சொல்லி ஆகணும். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஃபைனல் வேற மாதிரி நடந்துச்சு. சோ ஆர்சிபி வந்து 18 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா கப்பு ஜெயிச்சிருக்காங்க. பெங்களூரே ஹாப்பி, பெங்களூர் டீம் ஹாப்பி, கர்நாடகா மெயினா வந்து சந்தோஷமா இருப்பாங்க இந்த நியூஸ கேட்ட உடனே, அதை பார்த்த உடனே. சோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மேல தான் கொடுத்தது நேத்து நடந்த மேட்ச். எனக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே கிடையாது மக்களே. சோ இந்த வருஷம் வந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப் எனக்கு எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா குவாலிஃபயர் 1 வந்து சூப்பரா ஜெயிச்சாங்க பாத்தீங்களா பஞ்சாப் கூட. சோ அப்பவே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துருச்சு ஆர்சிபி மேல. ஐயோ ஆர்சிபி தான் கப்படிக்க போறாங்க இந்த வருஷம். ஆனாலுமே எனக்கு வந்து பிபிகேஎஸ் வந்து திடீர் ஃபேன் ஆயிட்டேன் பிபிகேஎஸ்க்கு. அதுக்கு ரீசன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொல்லி ஆகணும். சோ ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ வந்து வழிநடத்துற விதம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கண் கவுந்துட்டாருன்னே சொல்லி ஆகணும். சோ அவ்வளவு லைக் பண்ணேன் நான் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி. சோ ஆனாலே பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் அடிச்சா வந்து எனக்கு மனசால சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்காகவே வந்து கப்பு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆனாலுமே வந்து ஐயோ ஆர்சிபி வேற இருக்காங்களே, கண்டிப்பா இவங்க வேற அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து ஆர்சிபி வந்து குவாலிஃபயர் 1 எனக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்து நான் மேட்ச பாத்துட்டு இருந்தேன், பிபிகேஎஸ்ஆ ஆர்சிபியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆர்சிபி வந்து நீ ஏப்பா இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகிற, இந்த வருஷம் நாங்க தான் கப்பு அப்படின்ற மாதிரி வந்து செதுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். கடைசி லாஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா வந்து விராட் கோலிய பார்க்கும்போது மனுஷன் அழுகுறா. அப்படி ஐயோ என்னடா இது, கண்ணெல்லாம் கலங்குது மனுஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் வந்து அவங்க எல்லாருக்குமே கலங்கி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சோ 18 வருஷம் கழிச்சு வந்து அந்த கப்ப ஒரு கையில வருது. ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அம்மா யாருன்னே தெரியாது. சோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 17 வயசு 18 வயசு ஆகுது. அது வந்து கார்டியன் கூட தான் வளருது. சோ திடீர்னு வந்து இவங்கதான் உங்க அம்மா, இவ்வளவு வருஷம் நீ வந்து பிரிஞ்சு இருந்திருக்க. அவங்க வந்து திடீர்னு வந்து நம்ம அவங்க அம்மாவை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், அந்த மொமெண்ட் மாதிரி தான் விராட் கோலிக்கு நேத்து இருந்துச்சு. நான் அந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். சோ எஸ் மக்களே, சோ ஆர்சிபி டிசர்வ் த கப். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வருஷம் ஆர்சிபிக்கு அந்த கப்பு எழுதியிருக்கு. அண்ட் தென் ஜித்தேஷ் சர்மா, அவரை பாராட்டே ஆகணும் மக்களே. சோ ஆர்சிபிக்காக பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். பேட்டிங்ல மனுஷன் வராரு, அவர் வந்து 7 பால்ல 25 ரன், 8 பால்ல 30 ரன் காட்டா மாதிரி வந்து சுத்துறாரு பேட்டை. சோ வந்து 6 4 வந்து தெரிக்க விடுறாரு. ஃபைனல்லயும் வந்து செம்மையான பேட்டிங் ஆனாரு. சோ அந்த 190 வந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா ஒரு காரணம். வருஷம் வந்து ஆர்சிபிக்காக வந்து ஜித்தேஷ் சர்மா வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும் மக்களே. ஆர்சிபியை வந்து ட்ரோல் பண்ணாத டீமே கிடையாது, ட்ரோல் பண்ணாத ஃபேன்ஸே கிடையாதுன்னு சொல்லி ஆகணும் இந்த வீடியோ மூலியமா. எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன் தான் நானு. சோ சிஎஸ்கேயோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எம்ஐ ஃபேன்ஸா இருக்கட்டும், ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கட்டும், இவங்க மேலதான் வந்து எனக்கு ஒரு சுத்தமா உடன்பாடே கிடையாது. சில பேருக்குலாம் வந்து இன்னமும் வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு கிரிக்கெட்டா பார்க்க தெரியல. சோ வந்து தேவையில்லாம ஃபேன்ஸ் வந்து விராட் கோலியை கலாய்க்கிறது, எம்எஸ் தோனியை கலாய்க்கிறது, ரோஹித் சர்மாவை கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அது அப்படியே வந்து நீ வந்து ரோஹித் சர்மாவை கலாய்ச்சியா, நான் விராட் கோலியை கலாய்க்கிறேன், நீ 2 பேரையும் கலாய்ச்சா நான் டோனியை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஃபேன்ஸுமே பிடிக்காது மக்களே. ஆர்சிபி ஃபேன்ஸும் பிடிக்காது. சோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா வந்து பஞ்சாபும் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸா வந்து கப் அடிக்கல. சோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சூப்பரா வழிநடத்தி கொண்டு வந்தாரு டீமை. போன வருஷம் கேகேஆர் வந்து வழிநடத்தி கப் அடிச்சு கொடுத்தாரு. சோ இந்த வருஷமா அடிப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் ஹோப்பும் பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் இருந்தது. ஒரு சின்ன ஒரு சிங்காவே மாறிட்டேன் நான் வந்து பிபிகேஎஸ்காக. சோ ஆனாலுமே வந்து ஆர்சிபி வந்து சலிச்சவங்க கிடையாது. சோ விராட் கோலி அவர் வந்து கண் கலங்கும் போது எல்லாமே டோட்டலா வந்துச்சு மக்களே. ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால்ல தெரிஞ்சிருச்சு விராட் கோலிக்கு, அவ்வளவுதான் நம்ம கையில வந்து கப் வந்துருச்சு, நம்ம வந்து 18 இயர்ஸ் கழிச்சு லிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் பண்ணிட்டாரு. சோ அதுல இருந்து விராட் கோலி தான் கேமரா ஃபுல்லா போக்கஸ் பண்றாங்க. அவர் கண் கலங்கும் போது வந்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு இல்ல எல்லாருக்குமே இருக்கும். அது இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருமே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சோ விராட் கோலி அழுது வந்து ஹோல் இந்தியாவுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அழுதுருப்பாங்கன்னு சொல்லி ஆகணும். சோ இதுக்காக இந்த மனுஷன் கப்பு ஜெயிக்கணும்டா. சார்பட்டா படம் கிளைமேக்ஸ் மாதிரியே ஆயிடுச்சு ஆர்சிபியோட வெற்றி பயணம் பாத்தீங்கன்னா. சோ அதுல வந்து பசுபதி சார் வந்து ஸ்டேஜ் மேல ஏறி சார்பட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸோட எவ்வளவு வெறி இருக்கும் அவர் கத்துறதுல, அந்த ஆரியா கத்துறதுல. சோ அதே மாதிரிதான் இருந்தது ஆர்சிபி வந்து நேத்து வின் பண்ணது பாத்தீங்கன்னா. பிபிகேஎஸ் பத்தி இந்த வீடியோல பேசியே ஆகணும். சோ அவங்க இந்த சீசன்ல ஆடின விதம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ், எல்லாருமே வந்து மெய்சிலுக்க வச்சிருக்கோம். ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி பிபிகேஎஸ்ல. சோ அந்த டீம் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷாக் தான் மக்களே. இந்த ரீசன்னாலதான் பிபிகேஎஸ் வந்து
கப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து மனசு ரீதியா வந்து தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க, நமக்கு தெரியும் ஆஸ்திரேலியா தான் வந்து இந்த மேட்ச் ஜெயிக்க போகுது, ஏன் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிற ஆள் நானு. சோ அதே மாதிரிதான் வந்து இந்த டைம் பிபிகேஸ்க்கு வந்து ஒரு திங்க் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி சோ அவங்க இந்த சீசன் வந்து அவங்களால வந்து கப் அடிக்க முடியல. மேபி நெக்ஸ்ட் சீசன் இல்ல அடுத்த இனி வர சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அவங்களாம் வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு. சோ நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். சாய் சுதர்ஷன் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல, மான்ஸ்டர் ஹிட்னே சொல்லி அவர் வந்து ஒரு ஷாட்டும் ஆடுறது, சோ அவர் வந்து 4ம் ஆடுறாரு, ஸ்ட்ரைக்கும் அட்டெண்ட் பண்றாரு. சோ அவர் ஆடுற 50 பால்ல பாத்தீங்கன்னா ஒரு 48 பால் ரன் வச்சிருக்காரு, 2 பால் 3 பால் தான் டாட் பால் போடுறாரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, மிஸ்டர் கன்சிஸ்டன்சினே சொல்லிட்டு அவருக்கு பேர் வச்சிட்டாங்க. சூட்டபிளான பேர்னே சொல்லி ஆகணும் சாய் சுதர்ஷனுக்கு. சோ அவரோட பேட்டிங் வந்து இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்தது, சூப்பர்பா இருந்தது, மார்வலஸா இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. இந்த மாதிரி வந்து பல வார்த்தைகள் வந்து அடிக்கிட்டே போலாம் சாய் சுதர்ஷனை பத்தி நம்ம பேசி எடுத்தாலே. சோ அவரும் பாத்தீங்கன்னா 759 ரன்ஸ் வந்து ஒரு டிசர்வான ரன் சொல்லி ஆகணும். அவரோட கெரியருக்கு வந்து ஒரு முக்கியமான ரன்னே சொல்லி ஆகணும். ஈவன் மேபி அவர் T20 ஸ்குவாட்ல வந்து இந்தியன் டீமுக்காக இடம் பெறலாம். சோ நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள் போகலாம் இப்பவே வந்து சாய் சுதர்ஷனோட பேட்டிங்கை பொறுத்து. சோ நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இந்தியன் டீம்ல எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிசிசிஐ பத்தி நமக்கு தெரியும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம இனி வர காலங்கள்ல சாய் சுதர்ஷனுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.